அடுத்ததா நாம் இங்கே வருவோம். இன்னைக்கு தாவேக்கா கூட்டம் நடக்குது. சில விதிமுறைகள்லாம் போட்டிருக்காங்க. எனக்கு ரொம்ப விசித்திரமான விதிமுறைகள்லாம் இருக்குது. 1வது விதிமுறை நீங்கள் பார்க்குறீங்க, 2வது விதிமுறை இருக்குது, 3வது விதிமுறை இருக்குது, 4வது பாயிண்ட்டை காணோம். அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக 5வது போயிட்டாங்க. என்னடா இது 4வது பாயிண்ட் எங்கே? 1 2 நம்ம ஸ்கூல் படிக்கும் போது என்ன சொல்லி தருவாங்க? 1 2 3 3க்கு அடுத்து 4 தானே வரணும். 5 வருமா? தற்கூரி கூட்டம். 5 படிக்காம டைம் 5. அப்போ நாம் அது தற்கூரி கூட்டமாக நினைக்கக்கூடாது. 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த 2 மாநாடுக்கு ஒரு விதிமுறை வச்சுருப்பாங்க. அந்த விதிமுறை இந்த இடத்துல இருக்காது. என்ன அப்படின்னா, மதுபான கடைகளுக்கு தொண்டர்களுடைய வாகனமோ ஒதுங்கக்கூடாது. ஒதுங்குனா சப்புன்னு இருக்கிடுவோம். அந்த மாதிரி ஒரு விதிமுறை இருந்துச்சு. எங்கே? மதுரை மாநாடுக்கு இருந்துச்சு, விக்கிரவாண்டி மாநாடுக்கு இருந்துச்சு, பாண்டிச்சேரி மாநாடுக்கு இல்லை. ஏன் இல்லை? எக்ஸ்போ அந்த கிரவுண்டு, இந்த நிகழ்ச்சி நடக்கிற எக்ஸ்போ கிரவுண்ட்ல இருந்து வெளியே வந்தால் தடுக்கி விழுந்தாலே ஒயின் ஷாப். அங்கே ஒரு ஒயின் ஷாப், இங்கே ஒரு ஒயின் ஷாப், பின்னாடி ஒயின் ஷாப், சைடில் ஒயின் ஷாப், ஹேண்ட் ஒயின் ஷாப், ஹேண்ட்ஸ் ஒயின் ஷாப், அப்படி இருந்துகிட்டே இருக்கும். அதனால அந்த இடத்துல நம்ம சொல்ல முடியாது. பாண்டிச்சேரியில் அப்படி விதிமுறைகளை எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அப்படிங்கிறனால அந்த பாயிண்ட்டை எடுத்திருப்பான்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எடிட்டர் என்ன பண்ணியிருக்கான்னா, ஓகே கண்ட்ரோல் டெலீட் பண்ணுறது பதிலாக சேர்த்து 4ஓட சேர்த்து டெலீட் பண்ணிட்டான். தற்கூரி பையன் என்னத்தை செய்ய? அதை மட்டும் எடுத்துட்டு 5வது பாயிண்ட் எடுத்து 4வது வச்சுட்டு அப்படியே பண்ணியிருந்தா முடிஞ்சிருக்கும். அதுதான் இப்போ சிக்கல். ஏன்னா மதுரை மாநாட்டில் இவங்க ஒயின் ஷாப் பக்கம் போய் ஏதாவது விபத்தாயிருமேன்னு அன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் ஒரு 32 ஒயின் ஷாப்பை சுற்று வட்டாரத்தில் மூடினாங்க. ஆனாலும் இவங்க போனாங்க. QR கூட திணற அளவுக்கு அந்த வருமானத்தை பெருக்கி கொடுத்தாங்க. இவங்க ஊழல டாஸ்மாக் பற்றி பேசுகிறாங்க. சரி,